வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரேகாவுக்கு வயிற்று வலியா இருக்க சத்யா வேற யாரும் இல்லைன்னு அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்காரு. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு சீதா ஏதேதோ கற்பனை பண்ணிக்கிட்டு சத்யா கிட்ட கேள்வி கேட்க, அடி அசடே, நீ நிறைய சினிமா பார்த்து கெட்டு போயிருக்கிற. அவங்க என்னோட பாஸோட பொண்ணு. சொல்ல போனா ஃபியூச்சர்ல அவங்க தான் என் பாஸ் அப்படிங்கிறாரு சத்யா. கம்பெனிக்கு மட்டும் பாஸா இருந்தா பரவாயில்ல, உன் லைஃப்ல அவங்க அப்படின்னு சீதா ஆரம்பிக்க நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டிடுறாரு சத்யா. ஓவரா கற்பனை பண்ணிட்டு இருக்காத, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சத்யா சொல்ல, அப்பவும் அடங்காத சீதா, எதுவும் இல்லாம இருந்தா நல்லது அப்படிங்கிற சீதா அடுத்து சொல்றத பார்த்தவொன்னு தான் தெரிஞ்சது எதுக்கு இவ்வளோ நேரம் இப்படி சொல்லிட்டு இருந்தாங்கன்னு. ஆனா அந்த பொண்ணு அழகாதாண்டா இருக்கான்னு அவங்க சொல்ல, அப்படியா அப்படின்னு சத்யா சாதாரணமா கேக்குறாரு. டேய், உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்ட, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவ அழகா இருக்காளான்னு கூட தெரியாம இருக்கேன்னு மட்டும் சொல்லாத, சரியா அப்படின்னு சீதா கேட்க, ஐயோ அக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு சத்யா. அழகா இருக்கான்னா பாக்குறதோட மட்டும் நிறுத்திக்கங்கிறாங்க சீதா. நல்ல அக்கா, அவங்க முன்னாடி இப்படிலாம் பேசிட்டு இருக்காத, அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சத்யா திரும்பி பார்த்துட்டு சொல்ல, ரேகா வெளியில வர்றாங்க கையில ஃபைலோடையும் கொஞ்சம் டேப்லெட்ஸோடையும். பார்த்துட்டீங்களா அப்படின்னு சீதா வேகமா போய் கேட்க, என்ன சொன்னாங்க அப்படின்னு சத்யா கேக்குறாரு. நார்மல் வலிதான், டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்துருக்காங்க, ஸ்பைசியா எதுவும் சாப்பிட வேணாம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ரேகா சொல்ல, வெளியில தான் மெடிக்கல் ஷாப் இருக்கு, வாங்கிக்கோங்கன்னு சீதா சிரிப்போட சொல்றாங்க. சரி சீதா, நாங்க கிளம்புறோன்னு சத்யா சொல்ல, சரிடா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்கிறாங்க சீதா. அப்படின்னு அவங்க கேட்க, சரி சரி நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சத்யா சொல்ல, சரி எதுவாக இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு ரேகாவோட கையை தொட்டு சீதா சொல்ல, சரிங்க தேங்க்ஸ் அப்படின்னு அந்த பொண்ணு கிளம்பிடுறாங்க. சத்யாவும் ரேகாவும் வர கொஞ்ச தூரம் வந்ததும், சத்யா டாக்டர் ரூம்ல இருக்கும்போது அம்மா கால் பண்ணாங்க, அவங்க பக்கத்துல தான் இருக்காங்களாம், வந்துட்டு இருக்காங்கங்கிறாங்க ரேகா. அப்படிங்களான்னு சத்யா கேட்க, ஆமா, அவங்க வந்ததுக்கு அப்புறம் நான் அவங்க கூட கிளம்பிக்கிறேன், நீங்க கிளம்புங்கிறாங்க ரேகா. இல்லங்க, நான் வெயிட் பண்றேங்கிறாரு சத்யா. இல்ல இல்ல சத்யா, நான் அப்படியே வீட்டுக்கு போலான்னு பாக்குறேன், நீங்க ஆபீஸ் போங்கன்னு ரேகா சொல்ல, சரிங்க பாத்துக்கோங்க அப்படிங்கிற சத்யா வெளியே கிளம்பி போக வேறொரு வழியா சிந்தாமணி உள்ளர வர்றாங்க. ரிசப்ஷன்ல கேட்க போனவங்க அங்க உட்கார்ந்துருக்க ரேகாவை பார்த்துட்டு, ரேகா கண்ணு என்னாச்சு தங்கம், உடம்புக்கு என்ன பண்ணுதுன்னு பதடி கேக்குறாங்க. ஒன்னும் இல்லம்மா, நார்மல் ஸ்டொமக் பெயின் தான் அப்படின்னு ரேகா சொல்ல, நீ நேரத்துக்கு சாப்பிட்றதும் இல்ல, ஏன் கூட இருந்திருந்தா நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன்ல, சொன்னாலும் நீ கேட்கறது இல்ல அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, ஏற்கனவே வழியில சிரிப்பை தொலைஞ்சி சுருங்கி போய் நின்றுட்டு இருக்க ரேகா இப்ப என்னை திட்டுறதுக்கு தான் வந்தீங்களான்னு கேக்குறாங்க. ஏன் கண்ணு, நான் உன்னை திட்ட போறேன், உனக்கு என்ன ஆச்சோன்னு நான் பயந்துட்டேன். சரி டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சிந்தாமணி கேட்க, டேப்லெட் எழுதி கொடுத்துருக்காங்க, 1 வீக் அப்புறம் வந்து பார்க்க சொன்னாங்கன்றாங்க ரேகா. நீ தனியாவா வந்தன்னு சிந்தாமணி கேட்க, இல்ல ஆபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தரோட வந்தேங்கிறாங்க ரேகா. எதுக்கு கண்டவங்க கூட எல்லாம் வர்ற, ஏன் உங்க அப்பா என்ன ஆனாரு, இதுக்கு கூட உன்னை கூட்டிக்கிட்டு வர மாட்டாரா, பொண்ணு மேலேயே அக்கறை இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சிந்தாமணி பொறுமுறாங்க. அப்பாவுக்கு தெரியாதுமா, அவர் ஏதோ வேலையா போயிருக்காரு, ரீச் பண்ண முடியல, அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா வந்திருப்பாரு அப்படின்னு ரேகா சொல்ல, இதுக்கு தான் நான் ஏன் கூட வந்து இருன்னு சொல்றேன், வயசு பொண்ணு பெத்தவளோட இருக்கிறது தானே சரி, நீ பேசாம கிளம்பி என் கூட வந்துருங்கிறாங்க சிந்தாமணி. ரேகா அமைதியா இருக்க, ஏன் உன் அப்பா விட மாட்டேங்கிறாரா அப்படின்னு சிந்தாமணி கேட்க, உடம்பு சரியில்லாதவங்கள பார்க்க வந்த மாதிரியோ பேச வந்த மாதிரியோ சிந்தாமணி இல்ல, ஏதோ என்கொயரிக்கு வந்த மாதிரி அவங்க பேசிட்டு இருக்க, அதெல்லாம் இல்லம்மா, எனக்கு தான் நிறுத்திடுறாங்க ரேகா. ஏன் தங்கம், ஏன் கூட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சிந்தாமணி கேட்க, உன் கூட இருக்க எனக்கு பிடிக்குமா, ஆனா நீ பண்ற வேலை தான் எனக்கு பிடிக்கல, டெக்கரேஷன் வேலைங்கிற பேர்ல நீ அடுத்தவங்களை மிரட்டி ஆர்டர் வாங்குறது, கமிஷன் கொடுக்கறது, ரவுடிங்கள் எல்லாம் கூட வச்சிருக்கிறது, இதெல்லாம் எதுவுமே எனக்கு பிடிக்கலமான்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்றாங்க ரேகா. சிந்தாமணியோட முகம் இறுகி போயிடுது, ஆனாலும் சமாளிச்சுக்கிட்டு நார்மலா இருக்க ரொம்ப ட்ரை பண்றாங்க. சரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நீ என் கூட வீட்டுக்கு வான்னு சிந்தாமணி கூப்பிடுறாங்க. இல்ல நான் அப்பா வீட்டுக்குங்கிறாங்க ரேகா. சரி அங்கேயே கூட்டிட்டு போறேன் வா அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, சரின்னு பேக் எடுக்கிறாங்க ரேகா. வீட்டில் உர்ராங்கூட்டாங் மீனா அவங்க அப்பா ஃபோட்டோ முன்னாடி கையை கூப்பி நின்றுட்டு இருக்காங்க.
நான் பண்றது சரியா தப்பான்னு எனக்கு தெரியலப்பா. ஆனா எந்த தப்பும் செய்யாத என் புருஷனை நான் தண்டிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பிரச்சனையில இருந்து நான் எப்படி வெளியில வரப்போறேன்னு தெரியல. நீங்க தான் சாமியா இருந்து எனக்கு தைரியத்தை கொடுக்கணும் அப்படின்னு மீனா மனசுல வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சாமியே சரணமையப்பா அப்படின்ற கோஷம் வெளியில கேக்குது. கிச்சன்ல நிக்கிற மீனாவோட அம்மாவும் சத்யாவும் வெளியே பாக்குறாங்க. ஒருத்தரும் தெரியல. பக்கத்து வீட்டுல யாராவது மாலை போட்டிருக்காங்களா என்ன அப்படின்னு சத்யா கேட்க, அப்படிலாம் இல்லையேடா. சரி, ஒருவேளை மலைக்கு போறவங்க வந்திருப்பாங்க, இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு ஒரு நோட்டை சத்யா கையில வைக்கிறாங்க மீனாவோட அம்மா. இப்போ சாமியே சரணமையப்பான்னு ஒரு கோஷமே கேக்குது. மீனா வந்து எட்டி பார்க்க முத்து மாலை போட்டுட்டு வர்றாரு. கூடவே செல்வம், கார்த்தின்னு எல்லாரும் மாலை போட்டிருக்காங்க. ஹரிஹர சுதனே சரணமையப்பா அப்படின்னு செல்வம் கோஷம் போட வெளியே வந்து எட்டி பார்க்கிற மீனாவிட்ட கைய கூப்பி சாமியே சரணமையப்பாங்கிறாரு முத்து. மீனா ஒன்னும் சொல்லாம முகத்தை திருப்பிக்கிட்டு உள்ளர போயிட ஃபாலோ மீ அப்படின்னு முத்து கைய காட்டிட்டு வாசப்படிக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. 3 பேரும் சேர்ந்து சாமியே சரணமையப்பாங்கிறாங்க. சத்யா எட்டி பார்த்துட்டு அம்மா மாமாங்கிறாரு. வாங்க மாப்பிள்ள வாங்க உட்காருங்கன்னு ஒரு சேரை இழுக்கிறாங்க சந்திரா. இல்ல இருக்கட்டும் அப்படின்னு முத்து சொல்ல, மாலை போட்டிருக்கீங்களான்னு சத்யா கேக்குறாரு. இந்த கெட்டப்ல இருந்தா அதுதானேப்பா அர்த்தம் அப்படிங்கிற முத்து மீனாவை பாக்குறாரு. மீனாவும் அவரை பார்த்துட்டு அந்த பக்கமா திரும்பிக்க, அத்தை சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன் அப்படின்னு முத்து சொல்ல, அம்மா அதை சொல்லிதான் தெரியணுமா, பார்த்தா தெரியாதாங்கிறாங்க மீனா. அவங்களுக்கே தெரியுதான் சாமி அப்படின்னு செல்வம் சொல்ல, தெரிஞ்சா சந்தோஷம்தான் சாமி அப்படிங்கிற முத்து, அத்தை எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாரு. நான் நல்லா இருக்கேன் மாப்பிள்ள, முதல்ல உட்காருங்கன்னு சேர காட்டுறாங்க சந்திரா. இருக்கட்டும் பரவாயில்ல பிரச்சனை இல்லைங்கிறாரு முத்து. என்ன மாப்பிள்ள திடீர்னு மாலை போட்டிருக்கீங்க அப்படின்னு மீனாவோட அம்மா கேட்க, செல்வம் ஒரு சிரிப்போட ஆரம்பிக்கிறாரு. மாலையை போட்டாதானேம்மா சில விஷயங்களை போடாம இருக்க முடியும் அப்படின்னு செல்வம் சொல்ல, கூட இருக்க சாமியையே வாரக்கூடாது சாமி, அது ரொம்ப தப்புன்னு முத்து சொல்ல, சரின்னு தலையாட்டி வைக்கிறாரு செல்வம். அவரு சரிங்க சாமின்னு வாய முடிக்க, அத்தை மாலை போட்டாலாவது மனசு இறங்குமான்னு பாக்குறேன் அப்படின்னு முத்து சொல்ல, அவங்க அம்மா மீனாவை பாக்குறாங்க. சத்யா அவரை கிண்டல் பண்றதுக்காக யாரோட மனசு மாமான்னு கேக்குறாரு. அது ஐயப்பனோட மனசு, ஐயப்பன் மனசு. அவரு மனசு இறங்கி நமக்கு அருள் புரிவார்னு நம்புறேன் அப்படின்னு முத்து சமாளிச்சு நிறுத்த, சத்யாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் சிரிப்பு வருது. ஆனா அடக்கிட்டு நிக்கிறாங்க. அப்புறம் அத்தை ஒரு முக்கியமான விஷயம்னு முத்து சொல்லுங்க மாப்பிள்ள அப்படின்னு சந்திரா கேட்க, செட்டுல ஒரு பூஜை வச்சிருக்கிறோம் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க, ஐயப்ப பூஜையா சாமி அப்படின்னு சத்யா ரொம்ப பவ்யமா கேக்குறாரு. உடனே கார்த்திக், மச்சான் சாமி ஐயப்பனுக்கு மாலை போட்டுட்டு பிள்ளையாருக்கா பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல, சாமி நாம இங்க கொஞ்சம் பேச்ச குறைச்சுக்கணும் சாமி, அதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு முத்து சொல்ல, சரிங்க சாமின்னு வேகமா தலையாட்டிக்கிறாரு கார்த்திக். சாமி உங்க பர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கங்க அப்படின்னு செல்வமும் கார்த்தியோட தோல்ல தட்டுறாரு. அத்தை கண்டிப்பா நீங்க வரணும் அப்படின்னு முத்து சொல்ல, நான் எப்படி மாப்பிள்ள விளக்கேத்த முடியும், அது சரியா இருக்காது, பெரியவங்க யாரையாவது கூப்பிடுங்க, அதான் சரியா இருக்கும்ன்றாங்க மீனாவோட அம்மா. அத்தை இந்த சடங்கு சாங்கியம் எல்லாம் இவங்க தான் பண்ணணும், இவங்க பண்ணக்கூடாதுன்னு கடவுள் ஒண்ணு நேர்ல வந்து சொல்லி இருக்குல்ல, அதெல்லாம் ஆதாயம் தேடுற மனுஷன் எழுதி வச்சது. நல்ல மனசோட யாரு எதை பண்ணாலும் ஐயப்பன் ஏத்துக்குவாரு, நீங்க தான் வரணும், சத்யா நீயே வந்துரு அப்படின்னு முத்து சொல்ல, மாமா வீட்டுல தானே பூஜை வைப்பாங்கங்கிறாரு சத்யா. நீங்க என்ன ஷெட்ல வச்சிருக்கீங்கன்னு அவர் கேட்க, அதுவா அப்படின்னு தலையை ஒரு சுத்தி நிமிர்ற முத்து, நான் மாலை போட்டதுக்கே எங்க அம்மா என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல, இதுல பூஜை எல்லாம் எங்க பண்ண விடுவாங்க, நம்மள பத்தி யாரு யோசிக்கிறாங்க அத்தை, என்ன பத்தி யோசிக்க என் அப்பாவை தவிர அந்த வீட்டுல இப்ப யாரும் இல்லையே அப்படின்னு மீனாவை பார்த்துக்கிட்டே சொல்லிட்டு இருக்காரு முத்து. அதான் ஷெட்லயே பூஜை வச்சுக்கலான்னு இருக்கிறேன், ஏன்னா எங்க வீட்டுக்கு தான் வர வேண்டியவங்க வரமாட்டாங்களே அப்படிங்கிற முத்து மீனாவை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம வீட்டில் பண்ணியிருக்கலாம்ல மாப்பிள்ள, உங்களுக்கு தேவையானதை நாங்களே பண்ணிடுவோமே அப்படின்னு சந்திரா சொல்ல, எதுக்குத்த வம்பு, அங்க இருக்கிறவங்க கிளம்பி இங்க வந்திருக்கிறாங்க, நான் இங்க வந்து அவங்க இங்க இருந்து கிளம்பி போறதுக்கா அப்படின்னு முத்து மீனாவையும் அவங்க அம்மாவையும் மாறி மாறி பார்த்துக்கிட்டே சொல்ல, அவங்க அம்மா மீனாவை பார்க்க மீனா முகத்தை திருப்பிக்கிறாங்க. செல்வமும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கவரு, கோவம் வந்துட போகுது சாமி கொஞ்சம் குறைச்சிக்கங்கிறாரு மெதுவா. அத்தை எல்லாரும் வந்துருங்க, குடும்பமா வந்துருங்க அப்படின்னு முத்து சொல்ல, மீனாவுக்கு லைட்டா சிரிப்பு வருது. அடக்கிக்கிட்டு நிக்கிறாங்க. உடனே அவங்க அம்மா பொண்ணுகிட்ட திரும்பி, மீனா மாப்பிள்ள சொல்றாருல வர்றேன்னு ஒரு வார்த்தை சொல்ல அப்படின்னு சொல்ல, மீனா எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு அமைதியா நின்னுக்கிறாங்க.
சரிங்க மாப்பிள்ள, அவ வருவா, நான் கூட்டிட்டு வரேங்கிறாங்க அவங்க அம்மா. சரிங்க அத்தை, வந்தா மட்டும் போதும் அத்தை, அப்ப நான் கிளம்புறேன் அத்தை அப்படிங்கிற முத்து நாங்க கிளம்புறோம் அப்படின்னு மீனாவை பார்த்துக்கிட்டே சொல்றாரு. மீனா அப்பவும் பட்ட மரம் மாதிரி நின்னுட்டு இருக்க, போயிட்டு வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கிறாங்க அவங்க அம்மா. அம்மா, அதெல்லாம் வந்தவங்களுக்கு போக தெரியுமா அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க மீனா. சாமி சரணம் அப்படின்னு பட்டுன்னு குனிஞ்சு கும்பிடுற முத்து, வர்றோம் போயிட்டு வரோன்னு போக, சாமி சரணம் போயிட்டு வரோம் சாமி அப்படின்னு கார்த்திக்கும் செல்வமும் பின்னாடியே ஓடி போறாங்க. சத்யா போறவங்களை எட்டி பார்த்துட்டு இருக்க அவங்க அம்மா மீனா கிட்ட திரும்பி, என்ன மீனா நீ அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. 3 பேர் மாடியில இருந்து இறங்க, மாடியில ஏறதுக்காக காரிடார் வழியா ஒருத்தர் வர்றாரு. அந்த டர்னிங்ல எல்லாரும் சேர்ந்து முட்டிக்க போறாங்க. டக்குன்னு நிமிந்து பார்க்க இவர் முத்துவை பாக்குறாரு. முத்து அண்ணாமலையை பார்த்துட்டு, சாமி சரணம் சாமி சரணம் வணக்கம் அப்படின்னு சொல்ல, அடுத்தது செல்வமும் கார்த்தியும் அண்ணாமலைக்கு வணக்கமும் சாமி சரணமும் சொல்றாங்க. அண்ணாமலை திகைச்சு போய் பாக்குறவரு, என்னடா மாலை போட்டிருக்கீங்களான்னு கேக்குறாரு. இன்னைக்கு தான்ப்பாங்கிறாரு முத்து. சொல்லாம திடீர்னு மாலை போட்டிருக்க, சொல்லிட்டு போட மாட்டீங்களான்னு கேக்குறாரு அவரு. அப்பா, சாமியை திட்டக்கூடாதுப்பா அப்படின்னு முத்து அப்பாவிய முகத்தை வச்சுட்டு சொல்ல, நான் உன்னதாண்டா திட்டினேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, மாலை போட்டாலே சாமி மாதிரி தானேப்பா அப்படின்னு செல்வம் பறிஞ்சுக்கிட்டு வர்றாரு. சாமியாவே இருந்தாலும் அப்பனுக்கு புள்ளங்கிறது மாறாது இல்லைங்கிறாரு அண்ணாமலை. அதெல்லாம் மாறாதுப்பா, நீ என்னப்பா இங்க என்ன தேடி வந்தியா அப்படின்னு முத்து கேட்க, உன்னை தேடி நான் ஏன்டா இங்க வர்றேன், என் மருமகளை பார்க்க வந்தேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்படியான்னு ஆர்வமா பாக்குறாரு முத்து. சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போலான்னு வந்தீங்களாப்பா அப்படின்னு செல்வம் சொல்ல, அட என்னப்பா நீ, இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் மாலை போட்டிருக்க மாட்டேன் இல்லப்பாங்கிறாரு முத்து. மாலை போட்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் யோசிக்க கூடாது சாமி, எங்களுக்குள்ளார என்னமோ பேசிக்கிறோம், அதை நீங்க கேட்கலாமா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, நாங்க பூஜைக்கு கூப்பிடலான்னு வந்தோம்ப்பா அப்படின்னு முத்து சொல்ல, வேலை முடிஞ்சுதான்னு கேக்குறாரு அண்ணாமலை. சிறப்பா முடிஞ்சதுப்பா அப்படின்னு முத்து சொல்ல, அப்ப போங்க அப்படின்னு வழியை விட்டு நிக்கிறாரு அண்ணாமலை. வர்றோம் சாமின்னு முத்து சொல்ல, வர்றோம்ப்பான்னு கார்த்தியும் செல்வமும் சொல்லிட்டு போறாங்க. வீட்டுக்குள்ள மீனா பூவை கவர்ல கட்டிக்கிட்டு இருக்க, வாசலுக்கு வந்த அண்ணாமலை மீனான்னு கூப்பிடுறாரு. டக்குன்னு திரும்புற மீனா, வாங்க மாமா வாங்க உட்காருங்கன்னு சேரை இழுத்து கொடுக்குறாங்க. வாங்க வாங்க உட்காருங்க அங்கிள் அப்படின்னு சேரை திருப்பி பக்கமா போடுறாரு சத்யா. வாங்க மாமான்னு மீனா மறுபடியும் சொல்ல, உள்ள இருந்த அவங்க அம்மா வந்து, வாங்கண்ணா உட்காருங்கன்றாங்க. என்ன சத்யா எப்படி இருக்கன்னு அவரு கேட்க, நல்லா இருக்கேன் அங்கிள்ங்கிறாரு அவரு. வேலையெல்லாம் எப்படி போகுதுன்னு அண்ணாமலை கேட்க, ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா போயிட்டு இருக்குன்றாரு அவரு. அம்மா காஃபி போடுமா அப்படின்னு மீனா சொல்ல, இருங்க காஃபி எடுத்துட்டு வரேன்னு அவங்க அம்மா உள்ளர திரும்புறாங்க. இல்லம்மா வேண்டாம் வாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, கிச்சன் பக்கம் திரும்பினவங்க இவங்க பக்கம் திரும்பி நிக்கிறாங்க. அண்ணாமலை மீனாவை பார்க்க அவங்க கொஞ்சம் தயக்கமா நிக்கிறாங்க. மீனா இப்படி வந்திருக்க கூடாது, அவ ஏதாவது தப்பு பண்ணி இருந்தா அப்படின்னு மீனாவோட அம்மா ஆரம்பிக்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மீனா மேல எந்த தப்பும் இல்லம்மா, அவ என் மருமக இல்ல, மக, அவ மேல எனக்கு எந்த கோவமும் இல்லைங்கிறாரு அண்ணாமலை. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, எனக்கு அது போதும்னுங்கிறாங்க அவங்க அம்மா. மீனா கிட்ட கொஞ்சம் பேசலாம்னு வந்தேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, சரி நீங்க பேசிட்டுருங்க, நான் மேல துணிக்காய போட்டிருக்கேன், போய் எடுத்துட்டு வந்துடுறேன்னு அவங்க அம்மா வெளியில போறாங்க. வாசப்படி கிட்ட போறவங்க, சத்யா அப்படின்னு கூப்பிட சத்யாவும் கூட போறாரு. அண்ணாமலை மீனாவை பார்க்க அவங்க மெதுவா திரும்பி நின்னுக்கிறாங்க. நீ எதுக்காக வீட்டை விட்டு வந்தன்னு காரணத்தை அங்கேயே சொல்லிட்ட. நான் யோசிச்சு பார்த்தேன், முத்து குடிக்கிறதுனால உனக்கு கோபம் வர்றது நியாயம்தான், ஆனா அந்த காரணத்துக்காக மட்டும் நீ வீட்டை விட்டு வந்திருக்க மாட்ட, அதுல உண்மை இல்லையோன்னு தோணுது. நீ வீட்டை விட்டு வந்ததுக்கு வேற காரணம் இருக்கு, எல்லாரும் முன்னாடியும் சொல்ல முடியாம போயிருக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை மெதுவா சொல்ல, ஒரு குறைப்பார்வை பார்த்துட்டு அப்படிலாம் எதுவும் இல்ல மாமா அப்படின்னு மீனா சொல்ல, அம்மா உன்னை என் மருமகளா நினைச்சிருந்தா நீ சொல்றத நான் நம்பி இருப்பேம்மா, ஆனா உன்னை என் பொண்ணாதான் நினைச்சிட்டு இருக்கேன். என் பொண்ணு மனசு எனக்கு தெரியும், இந்த காரணத்துக்காக வீட்டை விட்டு வர்றவன் நீ கிடையாது, உண்மையான காரணத்தை என்கிட்ட சொல்லு, நான் சரி பண்ண பாக்குறேங்கிறாரு அண்ணாமலை. இல்ல மாமா அது அப்படின்னு மீனாவோட பார்வை அவங்க அப்பா போட்டோ கிட்ட போக அண்ணாமலையும் திரும்பி பாக்குறாரு. மீனா, உங்க அப்பா கடைசியா என் கைய புடிச்சுக்கிட்டு உன் பேரு தான் சொன்னாரு, அன்னையில இருந்து அவரோட பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டேன், உங்க அப்பாவை நினைச்சு நீ என்கிட்ட எதையும் சொல்ல மாட்டியா அப்படின்னு அண்ணாமலை கேட்க மீனா கலங்கி போய் பாக்குறாங்க. எல்லா அழுத்தமும் அளவோட இருக்கணும், அளவுக்கு மீறினா அது உடம்புக்கு மட்டும் இல்ல யாருக்குமே நல்லது இல்லைங்கிறத மீனா இன்னும் புரிஞ்சுக்கல. எதுவா இருந்தாலும் சொல்லுமான்னு அண்ணாமலை கேட்க, அது வந்து மாமா அப்படின்னு ஆரம்பிக்கிற மீனா பழச நினைச்சு பாக்குறாங்க. போய் சொல்லு மீனா, எனக்கு மனோஜ் கூட வாழ்க்கை இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம், நான் மட்டும் இல்ல, நான் இல்லைன்னா என் பையனுக்கு யார் இருக்கா, நானும் என் பையனும் போய் சேர்றோம்,
அப்படின்னு ரோகிணி சொன்னது அவங்க மைண்டுக்குள்ள சொலண்டு சொலண்டு அடிக்குது. அவங்க லைட்டா கண்ணீரோட நிக்க சொல்ல வந்ததை சொல்லுமாங்கிறாரு அண்ணாமலை. உடனே கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு, மாமா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல, நான் இங்க வந்ததுக்கான காரணம் அவரு குடிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு மீனா தீர்மானமா சொல்றாங்க. ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சிட்டால் இருக்கிற இடத்துல முட்டாள் இருந்தா செருப்பு தூக்க 7 ஆள் கேட்பான்னு. அது மாதிரி மாத்தி மாத்தி எல்லாரும் கேக்குறதுனால மீனாவும் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா ஒரு கட்டத்துல எல்லாரும் ஒதுக்கி விட்டுட்டு தான் போவாங்க. எல்லாரும் இது ஒரு காரணமானு கேக்குறாங்க. ஆனா குடிக்கிறதுனால அவர் உடம்பு தானே மாமா கெட்டு போகுது, அது பரவாயில்லன்னு எவ்வளவு நாள் தான் என்னால கண்டுக்காம இருக்க முடியும் அப்படின்னு மீனா சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு போக அண்ணாமலை ஷார்ப்பா பாத்துட்டு இருக்காரு. அவரு குடிக்கிறது எனக்கு பிடிக்கல, அதுவும் நான் குடிக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் குடிக்கிறேன்னு போனாரு. இப்படியே விட்டு அவரு இந்த பழக்கத்தை என்னைக்குமே விட மாட்டாரு. அதனாலதான் மாமா அவருக்கு புரிய வைக்கணும்னு நான் வீட்டை விட்டு வந்தேன் அப்படின்னு மீனா சொல்ல, அப்ப வேற எந்த காரணமும் இல்லையாமா அப்படின்னு அண்ணாமலை மீனாவோட முகத்தை பார்த்துக்கிட்டு கேட்க, ஒரு செகண்ட் யோசிச்சாலும் இல்ல மாமாங்கிறாங்க. எழுந்திருக்கிற அண்ணாமலை, நீ பொய் சொல்ற பொண்ணு இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ எதையோ ஒண்ணு மனசுக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு சொல்ல முடியாம தவிக்கிறேன்னு எனக்கு புரியுது. அவன் குடிக்கிறது மட்டும்தான் காரணமா இருந்தா அவன் மாறினதுக்கு தான் இந்த மாலையை போட்டுட்டே வந்திருக்காங்கிறதுக்கு சாட்சி. உனக்கு எப்ப வரணும்னு தோணுதோ அப்ப நம்ம வீட்டுக்கு வா. எங்க வீட்டுக்கு வந்த முதல் மருமகள் நீதான். நம்ம குடும்பத்துல இப்போ எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதும் நீதான். நீ இருந்தாதான் அந்த வீடு வீடா இருக்கும். சீக்கிரம் வருவேன்னு நம்புறேன். நான் வரேம்மா அப்படின்னு அண்ணாமலை கிளம்ப மீனா தவிப்போடு நிக்கிறாங்க. கடவுளே, இப்படி மாமா கிட்டேயும் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எப்பதான் இதுக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு மீனா யோசிச்சுட்டு நிக்க அண்ணாமலை செருப்பு போட்டுட்டு கீழே இறங்கிடுறாரு. அப்போ மீனாவோட மொபைல் ரிங் ஆகுது. மீனா போன் எடுத்து ஆன் பண்ணோன்னே ஹலோ மீனான்னு ரோகிணி சொல்ல, என்னடி வேணும் உனக்கு, எதுக்குடி இப்ப போன் பண்ண? அங்க இருந்தா உன்னால என் நிம்மதியெல்லாம் போகுதுன்னு தானே இங்க வந்தேன். உன்னால குடும்பத்துல இருக்க எல்லாரையும் நான் ஏமாத்திட்டு இருக்கேன்டி அப்படின்னு மீனா கத்து கத்துன்னு கத்துறாங்க. அதுக்கெல்லாம் அசர்றவங்களா நம்ம ரோஹிணி. ஏன் மீனா டென்ஷன் ஆகுறீங்க? நான் உங்களை பார்க்கணுங்கிறாங்க ரோஹிணி. நீ எதுக்குடி என்ன பார்க்கணும் அப்படின்னு மீனா கத்த, ப்ளீஸ் மீனா கொஞ்சம் வாங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஒரு 5 மினிட்ஸ் தான் ப்ளீஸ்ங்கிறாங்க ரோஹிணி. ஒரு மூச்சு எடுத்துக்கிட்டு எங்க வரணுங்கிறாங்க மீனா. ஒரு ஹோட்டல், நான் உங்களுக்கு லொகேஷன் அனுப்புறேன், நீங்க வாங்கன்னு ரோஹிணி சொல்ல, வர்றேன் அப்படின்னு பயங்கர எரிச்சலோட போனை கட் பண்றாங்க மீனா. ரோஹிணி ஒரு ஹோட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க மீனா அங்க வர்றாங்க. உடனே எழுந்து போய் வாங்க வாங்க மீனா வாங்க உட்காருங்கன்னு சொல்ல, இப்ப எதுக்கு வர சொன்ன அப்படின்னு கத்துறாங்க மீனா. நீங்க உட்காருங்க சொல்றேன் அப்படின்னு ரோஹிணி அவங்க சீட்டுக்கு போக எரிச்சலோட போய் அவங்க எதிரில உட்கார்றாங்க மீனா. என்ன சாப்பிடுறீங்க மீனான்னு ரோஹிணி கேட்க, விருந்து வைக்க தான் என்னைய கூப்பிட்டியா? உன்னோட சாப்பிட ஒண்ணு நான் இங்க வரல, என்ன விஷயத்துக்கு கூப்பிட்ட அதை சொல்லுங்கிறாங்க மீனா. இல்ல வீட்டுல இதுவரைக்கும் உண்மையை சொல்லாம இருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்கிறாங்க ரோஹிணி. மீனா புசு புசுன்னு மூச்சு விட்டுட்டு கோவமா பாக்க, எனக்கு புரியுது மீனா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ஓ அப்படியா, அடுத்தவங்க கஷ்டம் எல்லாம் உனக்கு புரியுமா அப்படின்னு மீனா சொல்ல, நான் ஒன்னும் அந்த அளவுக்கு கெட்டவெல்லாம் இல்ல மீனாங்கிறாங்க ரோஹிணி. வேற எந்த அளவுக்கு கெட்டவ? கெட்டது செய்யறதுக்கு அளவுகோல்லாம் எதுவும் வச்சிருக்கியா? இந்த அளவுக்கு தான் தப்பு செய்யணும்னு எனக்கு தெரிஞ்சு நீ செய்யாத தப்பே இல்லை. இன்னும் வெளியே தெரியாம என்னென்ன செஞ்சு வச்சிருக்கியோன்னு தெரியல அப்படின்னு மீனா கத்திக்கிட்டு இருக்க. என்ன மீனா நீங்க ஏதோ எதிரிய பாக்குற மாதிரியே என்னை பாக்குறீங்கன்றாங்க ரோஹிணி. தேவையில்லாத எதுவும் பேசிட்டு இருக்காத, என்னை எதுக்கு வர சொன்ன அதை சொல்லு அப்படின்னு மீனா கேட்க, இந்த உண்மையை வெளியே சொல்ல முடியாம நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுது. யார்கிட்டயாவது சொல்லணும்னு உங்களுக்கு தோணும். நீங்க பொதுவாவே நம்ம வீட்டு விஷயத்த உங்க அம்மா கிட்ட சொல்லுவீங்க அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்க. ஏதோ கோவமா சொல்ல வந்து நிறுத்திக்கிறாங்க மீனா. இத பத்தி நீங்க உங்க அம்மா கிட்ட எதுவும் சொல்லி இருப்பீங்களோன்னு நினைச்சு என்னால தூங்கவே முடியல, நீங்க எதுவுமே சொல்லல அப்படின்னு ரோஹிணி அவங்க தூக்கம் போனதுக்காக வருத்தப்பட்டு கேக்குறாங்க. எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு சுயநலவாதிய நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல அப்படின்னு மீனா சொல்ல, என்ன மீனா இப்படிலாம் சொல்றீங்கிறாங்க ரோஹிணி. உன்னைய பத்தின உண்மையை சொல்ல முடியாம நான் தினம் தினம் என் மனசாட்சியோட போராடிக்கிட்டு இருக்கிறேன். அந்த வீட்டுல இருக்க முடியாம என் புருஷனை பிரிஞ்சு என் வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கேன். ஆனா இப்ப கூட உனக்கு உன்னை பத்தி மட்டும்தான் கவலை இல்ல
அப்படின்னு மீனா கத்த. அப்படிலாம் இல்ல மீனா, ஒருவேளை உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டா அவங்க மூலமா உண்மை எங்க நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சிருமோன்னு தான் அப்படின்னு ரோஹிணி மெதுவா சொல்ல. எப்படி இந்த அளவுக்கெல்லாம் உன் மூளை யோசிக்குது? உண்மை எந்த பக்கத்துல இருந்து வெளியே வரும், அதை எப்படி மூடி மறைக்கலான்னு மட்டும்தான் யோசிக்கிறல்ல அப்படின்னு மீனா கத்த. தவிப்பா பாக்குறாங்க ரோஹிணி. இப்படி பயந்து பயந்து வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? கோழைங்க தினம் தினம் சாவாங்கங்கிறது கரெக்டா தான் இருக்கு. இப்படி பயந்து பயந்து வாழ்றதுக்கு உண்மையை சொல்லிட்டு ஒரு நாளாவது நிம்மதியா வாழலாம்ல. ஆனா உனக்கு அதெல்லாம் எங்க புரிய போகுது? இப்ப என்னையும் உன்ன மாதிரி ஏமாத்துக்காரியா மாத்திக்கிட்டு இருக்கல அப்படின்னு மீனா கத்திக்கிட்டு இருக்க. ரோஹிணிக்கும் கொஞ்சம் கோவம் வருது. என்ன மீனா நீங்கன்னு கேட்க, உண்மையை தானே சொல்றேன். 2 வருஷமா ஒரு குடும்பத்தை நீ ஏமாத்திக்கிட்டு இருக்க. இப்ப நானும் சேர்ந்து அந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் அம்மாவையும் தங்கச்சியையும் நான் ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கேன். அவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் என்னால பதிலே சொல்ல முடியல அப்படின்னு மீனா கத்திக்கிட்டு இருக்க. அப்ப உங்க அம்மா கிட்ட நீங்க உண்மை எதுவும் சொல்லல அப்படின்னு மறுபடியும் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுலயே இருக்காங்க ரோஹிணி. மீனா அப்படியே அதிர்ச்சியும் கோவமா பார்க்க. கோவப்படாதீங்க மீனா, ஒரு பயத்துல தாங்கிறாங்க ரோஹிணி. பயப்படாத, உன் வாழ்க்கைக்கு எதுவும் ஆகாது. இந்த உண்மையை மறைச்சு ஏன் வாழ்க்கை தான் போயிடும் போல இருக்கு. இப்ப கூட மாமா வீட்டுக்கு வந்து நீ வீட்டை விட்டு போனதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்குன்னு கேட்டாரு அப்படின்னு மீனா சொல்ல. ஐயோ அப்படின்னு பயப்படுற ரோஹிணி அப்படியான்னு கேக்குறாங்க. நீங்க எதுவும் சொல்லல அப்படின்னு அவங்க பதட்டமா கொஞ்சம் முன்னாடி வந்து கேட்க. ஒரு நிமிஷம் சொல்லிடலான்னு தான் நினைச்சேன். ஏன்னா வார்த்தைக்கு வார்த்தை அவர் என்னைய மக மாதிரின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட நல்ல மனுஷனை நான் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறேன். உனக்காக இல்ல, கிறிஷ்காக மட்டும்தான் அப்படின்னு மீனா சொல்ல. நல்ல வேலை இவளுக்கு செக் வைக்க ஒரு ட்ரம்ப் கார்டு நம்ம கிட்ட இருக்குன்னு நினைக்கிற ரோஹிணி. மீனா இதையே போட்டு ரொம்ப யோசிச்சு குழப்பிக்காதீங்கிறாங்க. ஏய், எப்படி யோசிக்காம இருக்க சொல்ற? என் மனசாட்சி என்ன கேள்வி கேட்டு கொன்னுகிட்டு இருக்கு. இப்பவும் சொல்றேன், இன்னைக்கே வீட்டுல எல்லா உண்மையும் சொல்லிடு அப்படின்னு மீனா கத்த. திகச்சு போறாங்க ரோஹிணி. அது எப்படி மீனா? ஆன்ட்டி என்னை எப்படி ஏத்துக்குவாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல. நீ அத்தைய பத்தி மட்டும்தான் யோசிக்கிற. ஆனா மாமா ரொம்ப நல்ல மனுஷன். அவருக்கு உன் மேல இரக்கம் வரும். கண்டிப்பா அவர் உன்னையும் மனோஜையும் பிரிச்சு வைக்க மாட்டாரு அப்படின்னு மீனா சொல்ல. இல்ல மீனா, அங்கிள் எனக்கு சப்போர்ட் பண்ணினாலும் சரி, இல்ல நீங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணினாலும் சரி, மனோஜ் ஆன்ட்டியோட பேச்ச மட்டும்தான் கேட்பாரு அப்படின்னு ரோஹிணி சொல்ல. அப்ப எத்தனை நாள் தான் இந்த விஷயத்தை வீட்டுல மறைப்ப அப்படின்னு மீனா கத்துறாங்க. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, இப்பதான் மனோஜுக்கு நல்ல பெரிய ஆர்டர்லாம் வந்திருக்குன்னு ரோஹிணி சொல்ல. என்ன சொன்னங்கிற மாதிரி மீனா பாக்குறாங்க. உடனே சுதாரிச்சுக்கிற ரோஹிணி, மீனா அது உங்களாலதான் கிடைச்சது, ஆனா என்னால கிடைச்சதுன்னு ஆன்ட்டி நம்புறாங்க. இப்ப என்கிட்ட நல்லாவும் பேசுறாங்க. நான் இன்னும் மனோஜ நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேன்னா போதும். அப்புறம் நான் இந்த உண்மையை சொன்னாலுமே ஆன்ட்டி கோவப்பட்டாலுமே என்னை ஏத்துக்குவாங்க. அதுக்குள்ள மனோஜ் மனசையும் நான் மாத்திடுவேன். அது வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க மீனா ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க ரோஹிணி. நீ விளையாடுற விளையாட்டோட விபரீதம் என்னன்னு உனக்கு இன்னும் புரியல. இப்ப அதுல என்னையும் இழுத்து விட்டுட்ட. நான் கடவுள்கிட்ட தினமும் வேண்டிக்கிறது எப்படியாவது என்னை இதுல இருந்து வெளியே கொண்டு வந்துங்கிறது மட்டும்தான். என் புருஷனை என்னால இப்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. இதெல்லாம் எங்க போய் முடியும்னே தெரியல அப்படின்னு மீனா சொல்ல. எல்லாமே கண்டிப்பா நல்லபடியா முடியும். எனக்காக கொஞ்சம் பொறுமையா இருங்க. கண்டிப்பா ஒரு நாள் நான் உண்மையை சொல்லுவேங்கிறாங்க ரோஹிணி. இப்பதான் நான் எங்க அம்மா கிட்ட எதுவும் சொல்லலன்னு தெரிஞ்சிருச்சுல, அதுக்கு தானே வர சொன்னேன். நான் கிளம்புறேன் அப்படின்னு மீனா வெடுக்குன்னு எழுந்து போக ரோஹிணி எரிச்சலோட எழுந்து வர்றாங்க. எரிச்சலையும் கோவத்தையும் மறைச்சுக்கிட்டு, மீனா வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல. தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம், நீ போய் வேற வேலை இருந்தா பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே மீனா அவங்க வண்டிக்கிட்ட வர்றாங்க. அப்போ ரோட்ல ஒரு ஆட்டோ போகுது. அதுல உட்கார்ந்துருக்க விஜயா மீனாவையும் ரோஹிணியும் அங்க நிக்கிறத பார்த்துட்டு, என்ன இவளுங்க நமக்கு தெரியாம மீட் பண்ணிக்கிறாங்க, ஏதாவது சதித்திட்டம் தீட்டுறாளுங்களா அப்படின்னு பயத்தோட யோசிக்கிறாங்க. விஜயா முத்து அண்ணாமலை மாதிரி டம்மி பீஸ் கிடையாது. என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம விட மாட்டாங்க. ஒருவேளை அவங்க இதெல்லாம் பார்த்துதான் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கணும்னு தோணுது. அப்படி நடந்தா அவங்க செஞ்ச முதல் நல்ல காரியம் இதுவா தான் இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைய ப்ரோமோவில் விஜயா வீட்டுக்குள்ள அவங்க ஆஸ்தான சேர்ல உட்கார்ந்துருக்க ரோஹிணி வர்றவங்க நேரா அவங்க ரூமுக்கு போறாங்க. அதை பார்க்குற விஜயா ரோஹிணி அப்படின்னு கூப்பிட. சொல்லுங்க ஆன்ட்டின்னு வந்து முன்னாடி நிக்கிறாங்க. மனோஜும் வர்றாரு. எங்க போயிட்டு வர்றேன்னு விஜயா கேட்க, என் கிளையண்ட் 2 பேரை பார்க்க போனேன், அப்புறமா ஷோரூமுக்கு போனேன் அப்படின்னு ரோஹிணி சரளமா அள்ளி விட. அப்ப நீ வேற எங்கேயுமே போகல, யாரையுமே பார்க்கல அப்படிதானே அப்படின்னு விஜயா கேட்க ரோஹிணிக்கு எதை கேட்கறாங்கன்னு தெரியாம திகச்சு போய் நிக்கிறாங்க.
பழைய மாதிரியே பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா நீ? எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்காத. நீ எங்க போன, யாரை பார்த்தன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு விஜயா கத்த ரோஹிணி பயத்தோட நடுங்கிட்டு பாக்குறாங்க. விஜயாவாவது முழுசா என்ன ஏதுன்னு கேட்பாங்களா, விசாரிப்பாங்களா, இல்ல இதுவும் புஸ்வானமாங்கிறத வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.